பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 29ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 18 verse 9. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். யார் நீதிமான் என்று சொல்லி அப்படியாக இந்த பகுதியில் கர்த்தர் சொல்றார். ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ ஒருவன் நீதிமானா இருக்கும் பொழுதுதான் நான் இப்போ வாசித்த வசனங்கள் எல்லாம் இதே அதிகாரத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான அந்த காரியங்களை, துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்து அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்று சொல்லி நம்ம வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய கட்டளைகள் நியாயங்கள் எல்லாம் நம்ம கை கொண்டு நம்ம உண்மையா இருப்போமானால் அப்பொழுதுதான் நம் நீதிமான். அப்பொழுது என்னன்னா, நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான். ஆமே. அல்லேலூயா. ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பாவம் செய்கிற ஆத்மாதான் சாகும். ஒருவன் துன்மார்க்கமாக ஜீவிப்பானால் அவன் சாவான். எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா தான் சாகும். அந்த துன்மார்க்கன் மனம் திரும்புவதுதான் எனக்கு பிரியம். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது அல்ல. அவன் மனம் திரும்பி பிழைக்கிறத தான் நான் விரும்புகிறேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்லதை பார்க்குறோம். ஒருவன் நீதிமானா இருந்து என்னுடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு உண்மையா இருப்பானா ஆகில் அவன் தான் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அந்த நீதிமானுடைய தகப்பன் துன்மார்க்கனா இருந்தா அந்த தகப்பனுடைய அக்கிரமத்தை இந்த நீதிமான் சுமப்பது இல்லை. அவன் செய்த நீதி அவன் தலையின் மேலதான் இருக்கும். அப்படியெல்லாம் கர்த்தர் பேசுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு விலகி துன்மார்க்கமாக பாவத்துல விழுந்துட்டா அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை. அவன் தன் பாவத்துல சாவான். அப்படியெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதே அதிகாரத்துல தான் அப்படியே நம்ம வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம பிழைத்திருக்குவதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமே. அல்லேலூயா. நீதிமானை தான் கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் தங்கும் இல்லையா? நம்ம உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுந்து அவருடைய நியமங்களை படி நடந்து நம்ம உண்மையா உத்தமமா இல்லையா நம்ம வாழும் பொழுது என்ன வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுப்பார். நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். பாவம் செய்யற ஆத்துமா தான் சாகும் இல்லையா? நம்ம அப்படி கர்த்தருக்கு பயந்து பாவமான அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலகி நம்ம நம்மளை காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் என்னன்னா நம்ம பிழைக்கவே பிழைப்போம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அல்லேலூயா. ஆகையினால பிரியமானலே, மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றது, என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படியுங்க, எனக்கு செவி கொடுங்க, என்னுடைய நியமங்களை யாவை நீங்க கை கொள்ளுங்க, அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைய சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. பிரியமானலே, இந்த நாள்ல பாருங்க, நல்ல ஒரு ஃப்ரீ
இல்லை அந்த ஒரு வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விதத்தில் பல காரியங்கள் பாவம் பெருகிக்கொண்டே இருக்குது. ஆனால் நம்மளோட பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு நம்ம உண்மை உத்தமமாய் கர்த்தரை நம்ம செய்விப்போமானால் நாம் தான் நீதிமான். ஆமே, நீதிமான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, என்னாலும் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நியமங்களை கை கொண்டு உண்மையாக உத்தமமாய் நாங்கள் வாழ கர்த்தரைங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, துன்மார்க்கமான ஜீவியமாயா அப்பா எங்களுக்கு அப்பா ஆண்டவரே தூரமாய் இருப்பதாக. எங்களை ஆத்துமா பிழைக்கணும் அப்பா, செழிக்கணும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நீதியின் பாதையில கர்த்தர் நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.